இந்த கஸ்டமர் ரொம்ப பாவங்க. சின்ன ஒரு குண்டூசி குத்துனதுனால அவ்வளோ சீக்கிரம் காற்று இறங்கிட்டு இருக்குது. அது இறங்கிடுச்சு. சார் இதுக்கு முன்னாடி எப்போ காற்று செக் பண்ணீங்கன்னு கேட்டால், சார் நான் 1 மாதம் ஆகுது சார் காற்றடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 மாதம் அந்த குண்டு ஊசி எப்போ குத்துச்சேன்னே தெரியல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டு இருக்குது காற்று. அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த புல்லட் பைக்குக்கெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் காற்று செக் பண்ணிடணும். இல்லாட்டிக்கு நம்ம காற்று கம்மியாக வச்சு ஓட்டும்போது ஒரு பள்ளத்தில் எங்கன்னா விட்டோம்னா அலாய் வீல்லாம் பெண்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் வண்டியும் புல்லட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காற்று லெவல் கம்மியாகும்போது நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணிவிடுங்க. இது போல் வந்து நீங்கள் சரி காற்றடிச்சு நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு காற்றடிச்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீலு டேமேஜ் ஆகிடும், டயர் டேமேஜ் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக பார்த்துக்கோங்க வண்டியை. இப்போ அந்த டியூப்லெஸ் டயர் அந்த குண்டு ஊசியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நான் பஞ்சர் ஓட்டிகிட்ருக்கேன். ஓட்டி முடிச்சுட்டு பிறகு அந்த ஸ்டிஞ்சு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அது தரையில் பட வெளியே வந்துடும். அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல லீக் ஆகுதா இல்லைன்னு ஒரு தடவை ஸ்ப்ரே அடித்து செக் பண்ணிடணும்.